இந்த பதிவில் ஒன்று சொல்லணும்னு நான் ஆசைப்படுறேன். சொந்தமா இருக்கட்டும், ஃப்ரெண்ட்ஷிப்பா இருக்கட்டும், நட்பா இருக்கட்டும், அக்கம் பக்கம் யாரா இருந்தாலுமேங்க, உங்ககிட்ட ரூ. 10 அதாவது வசதி இல்லங்கிற பட்சத்தில உங்கள மதிக்கிறதே வேற மாரி மதிப்பாங்க. இதே வந்து பணம் காசு வந்துருச்சுன்னா, அவங்களோட அ ஆக்ஷனுமும் அதாவது அவங்களுடைய பார்வையும், அவங்க நடந்துக்கிற நடவடிக்கையுமே வேற மாதிரி. என்னன்னா, நம்ம நல்லா யோசிக்கணும் ஒண்ணு. நம்ம இல்லாத ஏழையா இருக்கிறப்ப அவங்க எப்படி நம்மகிட்ட நடந்துக்கிட்டாங்க? இப்ப நம்மளுக்கு ஒரு சொ வசதி வந்தாட்டி எப்படி நம்மகிட்ட நடந்துக்கிறாங்க? அப்படிங்கிறத நாம வந்து புரிஞ்சுகிட்டு, நம்ம அவங்களுக்கு பதிலடி எதுவுமே குடுக்க வேண்டாங்க. நான் அவங்க பண்ணுனத நம்ம பண்ணக்கூடாது. நான் பணம் காசு இருக்கிறப்ப, நான் இல்லாதப்ப நீ இப்படி பண்ணுனியே, அப்படி ஒண்ணுமே பண்ணக்கூடாதுங்க. நம்ம கம்முனு அமைதியா வர்றாங்க, வாங்க எப்பவும் போல அவங்ககிட்ட நாம நடந்துட்டு விட்டுறணும். காலங்கள் வந்து அந்தந்த தருணத்துல அவங்களுக்கு கரெக்ட்டா செஞ்சு தருங்க. அவங்க என்ன தவறு செஞ்சாங்க? அவங்க எப்படி நம்மகிட்ட ட்ரீட் பண்ணாங்க? எப்படியெல்லாம் நடந்தாங்க? அத வந்து அப்படியே கடவுள் அவங்களுக்கு நடத்தி குடுக்குங்க. கால கால கட அந்த காலம் வர்ற டைம் வரைக்கும் நம்ம வந்து அமைதியா, பொறுமையா இருக்கணும். அது ஃப்ரெண்ட்ஷிப்பு, சொந்த பந்தம் யாரா வேணாலும் இருக்கட்டுங்க. நிச்சயமா அது நடக்கிற வரைக்கும் நம்ம சாக மாட்டோம். கடவுள் வந்து சாகவும் விடாது. ஏன்னா, ஒரு செயல் செஞ்சா அதுக்குண்டான பரிகாரத்த நம்ம முடிக்காம, இந்த பிரபஞ்ச பூமியிலிருந்து போக முடியாது. நீ நல்லது செஞ்சா நல்லது தான் நடக்கும். கெட்டது செஞ்சின்னா கெட்டது தான் நடக்கும். நெல் விதைத்தால் நெல் விதையும். பில் விதைத்தால் பில்லு தான் விளையும். தினை விதைத்தால் தினை விதையும். வினை விதைத்தால் வினைதான் விதையும். முளைக்குங்கிற மாதிரி, நம்ம செய்யறோமோ, அதுதான் நம்மளுக்கு திருப்பி வருங்க. நான் பொறுமையா இருந்தா, நீங்க என்னென்ன யார் மேல வெறியா இருக்கிறீங்க? யார் மேல கோவமா இருக்கீங்க? என்னைய இப்படி வாழ்க்கையில பண்ணிப்புட்டான், என்னைய ஏமாத்திப்புட்டான், என்னைய காச வாங்கிட்டு ஏமாத்திட்டான், அத பண்ணிட்டான், இத பண்ணிட்டான். எந்த உறவா இருந்தாலுமே, நீங்க பேசவே வேண்டாம். அமைதியா இருங்க. காலங்கள் கண்டிப்பா அந்த கட்டத்துல கொண்டு வந்து அவங்கள நிறுத்தும். இது சத்தியம். நிறுத்தும். அப்ப நீங்க பார்ப்பீங்க. அவங்க நம்மகிட்ட திருப்பி பேச முடியாது. பேச முடியாத நிலைமைக்கு அவங்க போயிருவாங்க. ஐயோ! இப்படியெல்லாம் நம்ம அவங்கள பண்ணணுமே, இன்னைக்கு நம்ம நிலைமை இப்படி, அப்படிங்கிற அளவுக்கு கொண்டுட்டு போயி அவங்கள நிறுத்திரும். அதுக்கு தேவை நமக்கு பொறுமை மட்டுமே. நம்ம வைராக்கியமா அவங்க முன்னாடி வாழ்ந்து காட்டணும். வசதியா வாழ்ந்து காட்டணும்னா, நம்ம பொறுமை அவசியம். அதே புடிக்கு இன்னொன்னு என்னன்னா, அவங்கள விட நம்ம அ ஒரு படி வசதியானலாம் நினைக்கக்கூடாதுங்க. நம்மளால என்ன சக்தி முடியுமோ, அந்த அளவுக்கு நாம வந்து உழைச்சு பெரிய ஆள் ஆனா போதும். அகலக்கால் வைக்கக்கூடாது. எதுலயுமே அகலக்கால் வச்சா நமக்கு ஒவுத்துரியம். நம்மளால முடிஞ்சத நம்ம செய்யணும். கடவுள் பிரார்த்தனை